இன்றைய சாக்கார முரளி 6/4/2026. இனிமையான குழந்தைகளே, தந்தையிடம் உள்ள அனைத்து பொருட்களுமே இறுதியாக முழுவதுமே உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதனை நீங்கள் தாரணை செய்யுங்கள் மற்றும் பிறரையும் செய்ய வையுங்கள். கேள்வி: 3 காலத்தையும் அறிந்த தந்தை நாடகத்தின் முதல் இடை கடைசியை அறிந்திருப்பினும் நாளைய விஷயத்தை இன்று சொல்வதில்லை, ஏன்? பதில்: பாபா சொல்கிறார், குழந்தைகளே, முதலிலேயே நான் சொல்லிவிட்டால் நாடகத்தின் சுவாரஸ்யமே இல்லாமல் போய்விடும். அப்படி கூறுவதும் சட்டம் அல்ல. அனைத்தும் அறிந்துள்ள போதும் நான் நாடகத்தின் வசப்பட்டுள்ளேன். முன்கூட்டியே சொல்ல முடியாது. ஆகையால் நீங்கள் என்ன ஆகுமோ என்ற கவலையை விட்டு விடுங்கள். பாடல்: இறந்தாலும் உங்கள் மடியில். ஓம் சாந்தி. சிவபாபா பார்லௌகிக தந்தை, ஆத்மாக்களின் தந்தை, ஆத்மாக்களிடம்தான் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்களை குழந்தைகளே குழந்தைகளே என்று சொல்லக்கூடிய பழக்கம் ஏற்பட்டு விடுகிறது. சரீரம் என்னவோ பெண் குழந்தையுடையதாக உள்ளது. ஆனால் ஆத்மாக்கள் அனைவரும் ஆண் குழந்தைகள் தான். பாபா பரந்தாமத்திலிருந்து நமக்கு ஞானம் கற்பிக்க வந்துள்ளார். சாது சந்நியாசிகள் தம் இல்லத்திலிருந்து வருவார்கள் அல்லது ஏதாவது கிராமத்திலிருந்து வருவார்கள். பாபாவோ பரந்தாமத்திலிருந்து நமக்கு கற்பிக்க வந்துள்ளார். இது யாருக்கும் தெரியாது. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தைதான் தூய்மை ஆக்குபவர், இறை தந்தை ஆவார். அவரை ஞானக்கடல் எனவும் சொல்கின்றனர். அதிகாரம் படைத்தவராகவும் இருக்கிறார் அல்லவா? ஈஸ்வரிய ஞானமாகும். தந்தை மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக இருப்பவர். சத்து சித் ஆனந்த ஸ்வரூபமாக இருப்பவர். அவருடைய மகிமை மிக உயர்ந்ததாகும். அவரிடம் இந்த ஆன்மீக பொருட்கள் இருக்கின்றன. யாராவது கடை வைத்திருந்தால் எங்களுடைய கடையில் இன்ன விதமான பொருட்கள் உள்ளன என சொல்வார்கள். அதுபோல நான் ஞான கடல், ஆனந்த கடல், அமைதி கடலாக இருக்கிறேன் என தந்தையும் சொல்கிறார். என்னிடம் இது சம்பந்தமான அனைத்து பொருட்களும் தற்சமயம் உள்ளன. நான் அதனை விநியோகம் டெலிவரி செய்வதற்காக சங்கம யுகத்தில் வருகிறேன். என்னிடம் உள்ள அனைத்தையும் விநியோகம் செய்கிறேன். அதன் பின் யார் எவ்வளவு தாரணை செய்வார்களோ அல்லது எவ்வளவு முயற்சி செய்வார்களோ என்ன உள்ளது என குழந்தைகளுக்கு தெரியும். மேலும் துல்லியமாகவே தெரியும். இன்றைய நாட்களில் யாரும் தனது ரகசியங்களை பிறருக்கு கூறுவதில்லை. சிலருடையது மண்ணோடு மண்ணாகிவிடும் என பாடப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் இப்போதைய விஷயமாகும். தீ பற்றும், அனைத்தும் அழிந்துவிடும்.
ராஜாக்கள் இருக்கும் இடத்தில் உள்ளே நிறைய உறுதியான குகைகள் இருக்கும். நிலநடுக்கம் ஏற்பட்டாலும் மிக பெரிய தீ விபத்து ஏற்பட்டாலும் உள்ளிருந்து, அதாவது அரண்மனையிலிருந்து வெளியேறி விடுவார்கள். இங்குள்ள எந்த பொருளும் புதிதாக நிரம்பிவிடும். அறிவியலும் கூட இன்னும் தெளிவடைந்து உங்களுக்கு பயன்படும். குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் முழு ஞானமும் உள்ளது. நாம் சிருஷ்டியின் முதல் இடை கடைசியை பற்றி அறிந்துள்ளோம் என குழந்தைகளுக்கு தெரியும். கடைசியில் மிகுந்துள்ள சிறு தொண்டும் விஷயத்தையும் கூட தெரிந்து கொண்டு விடுவீர்கள். முதலிலிருந்து பாபா எப்படி அனைத்தும் சொல்லிவிட முடியும்? தந்தை சொல்கிறார், நான் கூட நாடகத்தின் வசப்பட்டுள்ளேன். இதுவரை கிடைத்துள்ள ஞானம்தான் நாடகத்தில் பதிவாகியுள்ளது. எந்த வினாடி கடந்து விடுகிறதோ அதனை நாடகம் என புரிந்து கொள்ள வேண்டும். மற்றபடி நாளை என்ன நடக்குமோ அதனை பிறகு பார்த்து கொள்ளலாம். நாளைய விஷயத்தை இன்று சொல்ல மாட்டார். இந்த நாடகத்தின் ரகசியத்தை மனிதர்கள் புரிந்து கொள்வது இல்லை. கல்பத்தின் ஆயுளையே எவ்வளவு நீளமாக ஆக்கிவிட்டனர். இந்த நாடகத்தை புரிந்து கொள்ள தைரியம் வேண்டும். அம்மா இறந்தாலும் அல்வா உண்ண வேண்டும். அதாவது இறந்து போய் இன்னொரு பிறவி எடுத்தார், நாம் ஏன் அழ வேண்டும் என புரிந்து கொள்கிறோம். செய்தித்தாள்களில் நீங்கள் எழுத முடியும், இந்த கண்காட்சி இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்பு இந்த தேதி இந்த இடத்தில் இந்த விதத்திலேயே நடந்தது. இந்த உலகின் வரலாறு புவியியல் மீண்டும் நடந்து கொண்டிருக்கிறது. எழுதி போட வேண்டும். இதை அறிவார்கள். இந்த உலகம் இன்னும் சிறிது காலமே இருக்கும். அனைத்தும் அழிந்துவிட போகிறது. நாம் முயற்சி செய்து விக்ரமாஜித் பாவ கர்மங்களை வென்றவர் ஆகிவிட போகிறோம். பிறகு துவாபர யுகத்திலிருந்து விக்ரம வருடம் தொடங்கும். அதாவது விக்ரமங்களை பாவ கர்மங்களை ஆகக்கூடிய நேரம். இந்த சமயத்தில் விக்ரமங்களின் மீது வெற்றி அடையும் போது விக்ரமாஜீத் ஆகிவிடுகிறீர்கள். பாவ கர்மங்களை ஸ்ரீமத் மூலம் வெற்றி கொண்டு விக்ரமாஜீத் ஆகிவிடுகிறீர்கள். அங்கே நீங்கள் ஆத்ம அபிமானியாக இருப்பீர்கள். அங்கே தேக அபிமானம் இருக்காது. கலியுகத்தில் தேக அபிமானம் இருக்கிறது. சங்கம யுகத்தில் நீங்கள் ஆத்மா அபிமானிகள் ஆகிறீர்கள். பரம்பிதா பரமாத்மாவையும் அறிந்து கொள்கிறீர்கள். இது சுத்தமான அபிமானமாகும். அதாவது உணர்ந்து கொள்கிறீர்கள். பிராமணர்களாகிய நீங்கள் அனைவரிலும் உயர்ந்தவர்கள். நீங்கள் அனைவரிலும் உத்தமமான பிராமண குல பூஷணர்கள் ஆகியுள்ளீர்கள். இந்த ஞானம் உங்களுக்கு மட்டுமே கிடைத்திருக்கிறது. வேறு யாருக்கும் கிடைப்பதில்லை. உங்களுடையது அனைத்திலும் உத்தமமான குலமாகும். அதீந்திரிய சுகத்தை கோபி வல்லவரின் குழந்தைகளிடம் கேட்க வேண்டும் என பாடப்பட்டுள்ளது. உங்களுக்கு இப்போது லாட்டரி கிடைத்திருக்கிறது. ஏதாவது ஒரு பொருள் கிடைத்தது என்றால் இவ்வளவு குஷி ஏற்படுவது இல்லை. ஏழையிலிருந்து செல்வந்தராக ஆகிவிடும் போது குஷி ஏற்படுகிறது. எந்த அளவு நாம் முயற்சி செய்வோமோ அந்த அளவு தந்தையிடமிருந்து ராஜ்யத்தின் ஆஸ்தியை அடைவோம் என நீங்களும் அறிவீர்கள். யார் எவ்வளவு முயற்சி செய்கின்றனரோ அந்த அளவு அடைவார்கள் என நீங்களும் அறிவீர்கள். குழந்தைகளே, உங்களின் மிக அன்பான தந்தையை நினைவு செய்யுங்கள் என்ற முக்கியமான விஷயத்தை தந்தை சொல்கிறார். அவர் அனைவரின் அன்பான தந்தையாவார். அவர்தான் வந்து அனைவருக்கும் சுகம் சாந்தி கொடுக்கிறார். இப்போது தேவி தேவதைகளின் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. அங்கே ராஜா ராணி இருக்க மாட்டார்கள். ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. அங்கே மகாராஜா மகாராணி என சொல்லப்படுவார்கள். பகவான் பகவதி என
சொல்வோம். ஆனால் பிறகு ராஜாராணி போலவே பிரஜைகள் அனைவரும் பகவான் பகவதி ஆகிவிடுவார்கள். ஆகையால் பகவான் பகவதி என சொல்லப்படுவதே இல்லை. பகவான் ஒருவர்தான். மனிதர்களை பகவான் என சொல்லப்படுவது இல்லை. சூட்சுமவதனவாசி பிரம்மா விஷ்ணு சங்கரையும் கூட தேவதைகள் என்றுதான் சொல்கிறோம். சூட்சுமவதனவாசிகளை நாம் பகவான் பகவதி என எப்படி சொல்வது? உயர்ந்ததிலும் உயர்ந்தது மூலவதனம், பிறகு சூக்ஷ்மவதனம். இந்த உலகம் மூன்றாவது ஆகும். இது உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். ஆத்மாக்களாகிய நம் தந்தை சிவபாபா தான் ஆவார். அவர் ஆசிரியராகவும் இருக்கிறார், குருவாகவும் இருக்கிறார், பொற்கொள்ளர், வக்கீல் போன்ற அனைவருமாக இருக்கின்றார். அனைவரையும் ராவணனின் சிறையிலிருந்து விடுவிக்கிறார். சிவபாபா எவ்வளவு பெரிய வக்கீலாக இருக்கிறார். ஆக அப்படிப்பட்ட தந்தையை ஏன் மறக்க வேண்டும்? பாபா நாங்கள் மறந்து போகிறோம் என ஏன் சொல்கிறார்கள்? மாயையின் புயல்கள் மிக அதிகமாக வருகின்றன, அது வரத்தான் செய்யும் என பாபா சொல்கிறார். கொஞ்சம் உழைக்கத்தான் வேண்டும். இது மாயையுடன் செய்யும் யுத்தமாகும். பாண்டவர்களாகிய நீங்கள் கௌரவர்களிடம் யுத்தம் செய்வது இல்லை. பாண்டவர்கள் எப்படி சண்டை போடுவார்கள்? அப்படி சண்டை போட்டால் இம்சை செய்பவராக ஆகிவிடுவார்கள். பாபா ஒருபோதும் இம்சையை, வன்முறையை கற்றுக் கொடுப்பது இல்லை. மனிதர்கள் எதையும் புரிந்து கொள்வது இல்லை. உண்மையில் நம்முடைய யுத்தம் எதுவும் கிடையாது. பாபா யுக்தி சொல்லிக் கொடுக்கிறார். என்னை நினைவு செய்யுங்கள், மாயையிடம் எந்த யுத்தமும் நடக்காது. இதை பற்றியும் ஒரு கதை இருக்கிறது. முதலில் சுகம் வேண்டுமா அல்லது துக்கம் வேண்டுமா என கேட்கப்பட்டது. அப்போது சுகம் வேண்டும் என சொல்லப்பட்டது. சத்யுகத்தில் துக்கம் ஏற்படவே முடியாது. இந்த நேரம் அனைத்து சீதைகளும் ராவணனின் சோக வனத்தில் உள்ளனர் என நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இந்த முழு உலகமும் கடலுக்கு மத்தியில் இலங்கையாக இருக்கிறது. இப்போது அனைவரும் ராவணனின் சிறையில் அடைப்பட்டு கிடக்கிறார்கள். அனைவருக்கும் சத்கதி கொடுக்க பாபா வந்துள்ளார். அனைவரும் சோக வனத்தில் இருக்கின்றனர். ஸ்வர்கத்தில் சுகம், நரகத்தில் துக்கம் இருக்கிறது. இது சோகவனம் என சொல்லப்படுகிறது. அது அசோகவனம். ஸ்வர்கம் மிக பெரிய வித்தியாசம் இருக்கிறது. குழந்தைகளாகிய நீங்கள் முயற்சி செய்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அப்போது குஷியின் அளவு அதிகரிக்கும். தந்தையின் வழிப்படி நடக்காவிட்டால் மாற்றாந்தாய் குழந்தையாகி விடுவார்கள். பிறகு பிரஜைகளில் போய்விடுவீர்கள். நேரடி குழந்தை என்றால் ராஜ்யத்தில் வருவார்கள். ராஜ்யத்தில் வர விரும்பினால் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். கிருஷ்ணருடைய வழி கிடைப்பது இல்லை. வழிகள் இரண்டு தான். இப்போது நீங்கள் ஸ்ரீமத் பெறுகிறீர்கள். பிறகு சத்யுகத்தில் பலனை அனுபவிப்பீர்கள். துவாபர யுகத்தில் ராவணனின் வழி கிடைக்கிறது. அனைவரும் ராவணனின் வழியில் அசுரர்கள் ஆகிவிடுகிறார்கள். உங்களுக்கு ஈஸ்வரிய வழி கிடைத்திருக்கிறது. வழி கொடுப்பவர் ஒரே ஒரு தந்தை, அவரே ஈஸ்வரன். நீங்கள் ஈஸ்வரிய வழிப்படி எவ்வளவு தூய்மை அடைகிறீர்கள்? விஷக்கடலில் மூழ்கி எழுவது முதல் பாவமாகும். தேவதைகள் விஷக்கடலில் மூழ்கி எழுவதில்லை. அங்கே குழந்தைகள் பிறக்க மாட்டார்களா என கேட்கின்றனர். குழந்தைகள் ஏன் பிறக்க மாட்டார்கள்? ஆனால் அது விகாரமற்ற உலகம், சம்பூரண நிர்விகாரி. எந்த விகாரமும் அங்கே இருப்பதில்லை. தேவதைகள் ஆத்மா அபிமானிகளாக மட்டும் இருப்பார்கள். பரமாத்மா அபிமானிகளாக இருப்பதில்லை. நீங்கள் ஆத்மா அபிமானிகளாகவும் இருக்கிறீர்கள், பரமாத்மா அபிமானியாகவும் இருக்கிறீர்கள். முன்னர் இரண்டுமே இல்லாமல் இருந்தது. சத்யுகத்தில் பரமாத்மாவை தெரிந்திருப்பது இல்லை.
நாம் ஆத்மாக்கள் இந்த பழைய உடலை விட்டு சென்று புதிய உடலை எடுப்போம் என தெரிந்திருக்கின்றனர். இப்போது பழைய உடலை விட்டு புதிய உடலை எடுக்க வேண்டும் என்பது முன்பதாகவே தெரிந்துவிடும். குழந்தைகள் உருவாகும் என்றாலும் முன்னதாகவே காட்சி சாட்சாத்காரம் ஏற்படும். யோக பலத்தின் மூலம் நீங்கள் முழு உலகத்தின் எஜமானனாகிவிடுகிறீர்கள். எனும்போது யோக பலத்தின் மூலம் குழந்தைகள் பிறக்க முடியாதா என்ன? யோக பலத்தின் மூலம் நீங்கள் எந்த ஒரு பொருளையும் தூய்மையாக்க முடியும். ஆனால் உங்களுக்கு நினைவு மறந்து போகிறது. சிலருக்கு அபியாசம் ஏற்பட்டு விடுகிறது. நிறைய சந்நியாசிகளுக்கு உணவின் மீது அக்கறை இருக்கும். ஆகவே அந்த நேரம் நிறைய மந்திரங்களை படித்து பிறகு சாப்பிடுகின்றனர். உங்களுக்கு பத்தியம் சொல்லப்பட்டுள்ளது, அசைவ உணவு எதுவும் சாப்பிடக்கூடாது. நீங்கள் தேவதைகள் ஆகின்றீர்கள் அல்லவா? தேவதைகள் குப்பை போன்ற உணவு வகைகளை சாப்பிடுவதே இல்லை. அந்த அளவு தூய்மையாக வேண்டும். என் மூலமாக நீங்கள் என்னை அறிந்து கொள்வதன் மூலம் அனைத்தையும் தெரிந்து கொள்கிறீர்கள். பிறகு தெரிந்து கொள்ளவும் எதுவும் இல்லை. சத்யுகத்தின் படிப்பு வேறு விதமானது. இந்த மரண உலகத்தின் படிப்பு இப்போது முடிய போகிறது. மரண லோகத்தின் அனைத்து காரியங்களும் முடிந்து பிறகு அமரலோகத்தின் விஷயங்கள் ஆரம்பமாகும். அந்த அளவு குழந்தைகளுக்கு போதை ஏற வேண்டும். அமரலோகத்தின் எஜமானராக இருந்தீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் அதீந்திரிய சுகத்தை பரம சுகத்தில் இருக்க வேண்டும். நாம் பரம்பிதா பரமாத்மாவின் குழந்தைகள், அதாவது மாணவர்கள். பரம்பிதா பரமாத்மா நம்மை இப்போது வீட்டுக்கு அழைத்து செல்வார். இதுதான் பரமானந்தம் என சொல்லப்படுகிறது. சத்யுகத்தில் இந்த விஷயங்கள் இருப்பது இல்லை. நீங்கள் இதை இப்போது கேட்கிறீர்கள். இந்த நேரம் ஈஸ்வரிய குடும்பத்தினராக இருக்கின்றீர்கள். அதீந்திரிய சுகத்தை பற்றி கோபியரிடம் கேளுங்கள் என்பது இப்போது விஷயத்தின் பாடலா. பரந்தாமத்தில் இருக்கும் பாபா வந்து நம் தந்தையாக, ஆசிரியராக, குருவாகிறார். மூவருமே சேவாதாரிகளாக இருக்கின்றனர். எந்த அபிமானமும் இல்லை. நான் உங்களுக்கு சேவை செய்து உங்களுக்கு அனைத்தையும் கொடுத்து விட்டு நிர்வாண தாமத்தில் சென்று அமர்ந்து விடுவேன் என பாபா சொல்கிறார். ஆக சேவாதாரி தான் அல்லவா? வைஷ்ராய் போன்றவர்கள் கையொப்பம் இடும்போது எப்போதும் கீழ்ப்படிந்துள்ள சேவகன் என போடுகின்றனர். பாபாவும் கூட நிராகாரமாக, நிரகங்காரியாக இருக்கிறார். எப்படி அமர்ந்து படிப்பிக்கிறார்! எவ்வளவு உயர்ந்த படிப்பு! வேறு யாரும் படிப்பிக்க முடியாது. இவ்வளவு கருத்துக்களையும் யாரும் சொல்ல முடியாது. இவர்களுக்கு எந்த ஒரு குருவும் கற்றுக் கொடுப்பதில்லை என மனிதர்கள் யாரும் தெரிந்து கொள்ள முடிவதில்லை. குரு என ஒருவர் இருந்தால் அவர் பலருக்கு குருவாக இருப்பார். ஒருவருக்கு குருவாக இருப்பாரா என்ன? இந்த தந்தை தான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குகிறார். ஆதி சனாதன தேவி தெய்வதா தர்மத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். நான் கல்ப கல்பத்திலும் கல்பத்தின் சங்கம யுகத்தில் வருகிறேன் என பாபா சொல்கிறார். பாபா நாங்கள் கல்பத்திற்கு முன்பும் சந்தித்திருந்தோம் என சொல்கின்றனர். பாபா தான் வந்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர். 21 பிறவி குழந்தைகளாகிய உங்களை தூய்மையாக்குகிறேன். ஆக இந்த அனைத்து கருத்துக்களையும் தாரணை செய்ய வேண்டும். பிறகு பாபா என்ன புரிய வைத்தார் என மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும். பாபாவிடம் நாம் எதிர்கால 21 பிறவிகளுக்கு ஆஸ்தி அடைகிறோம். இந்த நினைவு இருப்பதன் மூலம் பிறகு குஷியும் இருக்கும். இது பரமானந்தமாகும். மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர், சுகம் நிறைந்தவர் என்று அனைத்து வரதானங்களும் தந்தையிடமிருந்து இப்போது உங்களுக்கு
கிடைத்து விடுகிறது. சத்தியுகத்திலோ முட்டாளாக இருப்பார்கள். இந்த லக்ஷ்மி நாராயணரிடம் எந்த ஞானமும் கிடையாது. இவர்களிடம் ஞானம் இருந்தால் பரம்பரை பரம்பரையாக வந்த ஞானம் என்றாகிவிடும். உங்களை போன்ற பரமானந்தம் தெய்வத்தைகளிடம் கூட இருக்காது. நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம்: தேவதை ஆவதற்கு உண்பது அருந்துவது மிக சுத்தமாக இருக்க வேண்டும். மிகவும் பத்தியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். யோக பலத்தின் மூலம் உணவுக்கு திருஷ்டி கொடுத்து சுத்தமாக உண்ண வேண்டும். நாம் பரம்பிதா பரமாத்மாவின் குழந்தைகள், அதாவது மாணவர்கள். அவர் நம்மை இப்போது நம்முடைய வீட்டுக்கு அழைத்து செல்ல போகிறார் என்ற இதே போதையில் இருந்து பரம சுகம் பரமானந்தத்தை அனுபவம் செய்ய வேண்டும். வரதானம்: சேவையின் ஈடுபாட்டால் லௌகீகத்தை அலௌகீக குடும்பமாக மாற்றியமைத்து நிரந்தர சேவாதாரியாகுக. சேவாதாரியின் செயலே நிரந்தரமாக சேவையில் இருப்பதாகும். மனதாலோ சொல்லாலோ சேவாதாரி ஒருபோதும் சேவையின்றி இருப்பது இல்லை. எவருடைய புத்தியில் எப்போதும் சேவையின் ஆர்வம் இருக்குமோ அவரது லௌகீக குடும்பமும் அலௌகீகமானதாகும். தனது வீட்டையும் வீடல்ல, இது சேவையின் நிலையம் என புரிந்து நடந்து கொள்வார்கள். சேவாதாரியின் முக்கிய குணம் தியாகம். தியாக உணர்வு உள்ளவர் இல்லறத்திலும் தபஸ்வி மூர்த்தியாக இருப்பதால் சேவை தானாகவே நடைபெறும். ஸ்லோகன்: தனது சமஸ்காரங்களை தெய்வீகமாக அமைத்து கொள்ள மனம் புத்தியை தந்தையிடம் சமர்ப்பணம் செய்யுங்கள். ஓம் சாந்தி.